நம்ம மனசுக்கு ஒரு கடவுள் நெருக்கமா இருக்கும் இல்லையா? டெஃபினட்டா. உங்களுக்கு எந்த கடவுள் அப்படி நெருக்கமா? எனக்கு வந்து ஐயப்பன் தான். உட்காந்தா ஐயப்பா, எழுந்தா ஐயப்பா. இப்பவுமே நான் எங்கேயாவது முடியலன்னா ஐயப்பா அப்படின்னு தான் உட்காருவேன். ஐயப்பான் தான் எழுந்துப்பேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல. நாங்கள் ஜோதிக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்பா. கூட்டிகிட்டு போய் அந்த ஜோதியை பார்த்து, கடவுளே என் குழந்தைக்கு வந்தது எனக்கு வரணும், அவளுக்கு இருந்தது போயிடணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் ஐயப்பன் கோவிலே வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த கட்டியே இல்லை. நான் ரொம்ப நாள் வாராகி அம்மன் ஃபோட்டோ வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா ஒரு அம்மனோட ஒரு குட்டி ஒரு சிலை கிடைச்சா கூட ஓகே, இல்லை ஃபோட்டோ எனக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையல. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க வாராகி அம்மன் ஃபோட்டோ. குட்டி முருகர் கீழே உட்காந்துருக்காரு, அம்மா உட்காந்துருக்காங்க மேலே. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் வந்து பாபா டிவோட்டி. நான் பாபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமாம், ஷிரடி பாபா. எங்க வீட்டுல 5 சிலை இருக்கு பாபா. வியாழக்கிழமை விரதம் தான் கண்டிப்பா. எப்பவுமே கழுத்து கூட பாபா டாலர் தான் இருக்கும். திருச்செந்தூர் கோவில்ல வந்து நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். அப்ப என்னோட சின்ன பையன் வந்து he was 3.5 years அந்த மாதிரி தான் இருந்தான். எல்லாம் கை பிடிச்சி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாங்க அவுட் கேட் வரும்போது சின்ன பையன் கையில இல்லை, கோவில் எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். உள்ளுக்குள்ள முருகா என் குழந்தை எது கொடுத்துருப்பா. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஆக்டர் ஸ்வேதா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் ஜித்து, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி ஆப்பான மாதிரி ஒரு வழியா மீட் பண்ணிட்டோம் நம்ம. எஸ், அதுவும் இன்னைக்கு அம்மாவை பார்த்துட்டு இன்னைக்கு பிளஸிங் சொன்னீங்க. வெரி ஹாப்பி. ஆமா, ரொம்ப டிவைனா இருந்தது. நிஜமா சொல்றேன். நீங்க வந்து போய் வேண்டிக்கோங்கன்னு சொன்னீங்க. ஆனா போய் பார்த்த உடனே எனக்கு என்ன வேண்டிக்கிறதுனே தெரியல. அம்மா எல்லாம் காலடியில தான் அப்படின்ட்டு நான் அப்படி ரொம்ப இதுவா இருந்தது. ரொம்ப டிவைனா இருந்தது பார்க்கும்போதே. எஸ், கண்டிப்பா மேம். இப்போ இங்க வாராகி டிவியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வரவங்க எல்லாத்துட்டையும் கேட்பேன், நமக்கு நம்ம நிறைய கடவுளை கும்பிடலாலும் நம்ம மனசுக்கு ஒரு கடவுள் நெருக்கமா இருக்கும் இல்லையா? டெஃபினட்டா. உங்களுக்கு எந்த கடவுள் அப்படி நெருக்கம்? எனக்கு வந்து ஐயப்பன் தான். எனக்கு வந்து சின்ன சாமியை சொல்லலாம். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஐயப்பா தான். உட்காந்தா ஐயப்பா, எழுந்தா ஐயப்பா. இப்பவுமே நான் எங்கேயாவது முடியலன்னா ஐயப்பா அப்படின்னு தான் உட்காருவேன். ஐயப்பான் தான் எழுந்துப்பேன். என் வாயில அந்த ஐயப்பனை தவிர வேற எதுவுமே வராது. அதுக்கப்புறம் நம்ம முருகரை கும்பிடுறோம், பாபா கும்பிடுறோம், எல்லாமே கும்பிடுறோம். பட் அந்த ஒரு பிடிச்ச கடவுள் எப்பவுமே இருப்பார் இல்லையா, அது வந்து ஐயப்பன் தான். அது ஏன் அவ்வளோ ஐயப்பன்னா, எங்க அப்பா வந்து மாலை போட்டு அடிக்கடி சபரிமலை போறது உண்டு. அப்போ சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு 7 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வயிற்றுல வந்து ஒரு கட்டி ஒன்று வந்தது. ஸோ அது வந்து கேன்சர் கட்டின்னு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ரொசீஜர்னால எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரே பயம். என்ன சின்ன பொண்ணு இல்லையா, எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏதாவது பெருசாக ஆயிடுமோ அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்தது. அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து எதுவுமே டாக்டர்ஸ் யாருமே நம்பல, ஐயப்பனை மட்டும் தான் நம்பினாரு. எனக்கு ஹாஸ்பிட்டலே மாலை போட்டு என்ன அப்படியே கூப்பிட்டு போயிட்டாரு. அப்படியா? அங்கேயே மாலை போட்டு? அங்கேயே மாலை போட்டு, நான் விரதம்லாம் இருக்கல, எங்க அப்பா தான் இருந்தாரு. அப்படியே எனக்கு மாலை போட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போயிட்டு சபரிமலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். டாக்டர் எங்க அம்மாவை திட்டுன்னு திட்டி அது ஒரு பெரிய ஒரு சீனாச்சு. குழந்தைய இப்படி கூப்பிட்டு போயிருக்காங்களே, நம்ம வந்து ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல. நாங்க ஜோதிக்கு தான் என்ன கூட்டிட்டு போனார் அப்பா. கூட்டிட்டு போய் அந்த ஜோதியை பார்த்து, கடவுளே என் குழந்தைக்கு வந்தது எனக்கு வரணும், அவளுக்கு இருந்தது போயிடணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க ஐயப்பன் கோவிலே வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த கட்டியே இல்லை. அந்த இருந்த ஒரு விஷயம் கூட இல்லை. அது எங்க போச்சு, எப்படி மாயமா போச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியல. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு மிராக்கிள் ஐயப்பன் எனக்கு பண்ணாரு. அது வந்து இப்ப நினைச்சா கூட புள்ள இருக்குது. ஆனா அதே விஷயம் எங்க அப்பாவுக்கு வந்து கேன்சரா மாறிடுச்சு. எந்த இடத்துல எனக்கு வந்ததோ அதே இடத்துல அவருக்கு வந்து லிவர் கேன்சர் வந்து அவர் இறந்துட்டார். ஹி இஸ் நோ மோர். ஸோ அதனால அப்போ சின்ன வயசுலயே அவரை நான் இழந்துட்டேன். எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு நான் அப்பாவோட நான் 3 தடவை சபரிமலைக்கு போயிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து உட்காந்தா ஐயப்பா, எழுதா ஐயப்பா. ஐயப்பன் இல்லாம எனக்கு வந்து எதுவுமே ஓடாது. இப்போ ஐயப்பான்ற போது எனக்கு என்னன்னா மேம், எல்லா கடவுளும் நம்ம கும்பிடலாம், நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இப்போ வாராகி அம்மானா நான் ஏதாவது வேண்டுதல்லாம் வாராகி அம்மாட்ட கேட்பேன். முருகன்கிட்ட போனா ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்தா முருகன் கிட்ட போறது. ஆனா ஐயப்பான்னு சொன்னா மட்டும் மனம் எனக்கு வந்து ரொம்ப இறங்கிரும். ஒரு கண்ணீர் வந்துரும். ஆமா, அது என்னவோ ஐயப்பன் பஜன்ஸ் கேட்டா, ஐயப்பன் பாட்டன் ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு ஐயப்பனை பத்தி பேசும்போது என்னை அறியாமே கண்ணுல வந்து தண்ணி வந்துரும். அது ஏனே தெரியல. அது வந்து நம்ம அவ்வளோ அவருக்குள்ள போயிட்டோமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. பட் எனக்கு எப்போ ஐயப்பன் பூஜைக்கு யாராவது எனக்கு கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓகே நான் வரேன்ருவேன். என்ன ஏதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பஜன்ஸ் பாடும்போது நம்ம அறியாம ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு
ஒரு என்ன சொல்றது, அது ஹாப்பினஸா இல்ல நம்ம அழணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அழறோமா என்னங்கிறது இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா. ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே, அதுவும் குறிப்பா ஆமா, பெண்கள் வந்து எல்லாருமே ஆசைப்படுறது, அடடா நம்ம சபரிமலை போ முடியாது. ஆமா, ஒண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போது ஆமா, போயிருந்திருக்கணும், ஆமா, இல்லன்னா பெருசாயிதான் போ ஆமா, முடியும் அப்படின்றது இருக்கு. நீங்க 3 வருஷம் போயிருக்கீங்க ஆமா, சபரிமலைக்கு. ஆமா. அது பெரிய பாக்கியம் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு. ஆமா ரொம்ப பெரிய ஆ பாக்கியம். அதோட நினைவுகள பத்தி பகிர்ந்துக்கோங்க. நினைவுகள் எனக்கு அவ்வளவா இல்லைங்க. நான் வந்து மழையில நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. பெருவழி போனீங்களா? சிறுவழி போனீங்களா? 2 தடவ சிறுவழி போனேன். ஒரு தடவ பெரிய பாதை போனேன். அருமை. ஸோ வந்து எங்க அப்பா வந்து அதான் சொன்னேனே, எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு கும்பலே இருக்கு. ஐயப்பர் பக்தர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் டிராவல் பண்ணதெல்லாம் உண்டு. பட் அவ்ளோ நினைவுகள் இல்ல. ஐயப்பன பார்த்த அந்த ஒரு காட்சி மட்டும் என் கண்லயே இருக்கு. எஸ். அப்படியே இருக்கு. அந்த 18 படி ஏறுனது, ஐயப்பன பார்த்தது மட்டும் என் நினைவுல இருக்கு. அப்புறம் அப்பா வந்து தோள்ல என்ன தூக்கிட்டது அதெல்லாம் நினைவு இருக்கே தவிர, பெருசா எனக்கு வேற எதுவும் நினைவில்லை. ஆ ஐயப்பன். இப்போ உங்களால அங்க சபரிமலை போ முடியாது. பட் ஆமா, இருந்தாலும் அப்ப நீங்க பார்த்த அந்த ஐயப்பன் வந்து இப்பவும் இருக்கதான் செய்றாரு. ஆமா. இப்போ நினைக்கும்போது நம்மளால போ முடியல அப்படின்ற ஒரு ஃபீல். ஆமா. கண்டிப்பா இருக்கு. அது அது இல்லாம இருக்குமா? அப்படி பெர்மிஷன் குடுத்தாங்கன்னா, ஐயோ! நான் வரேன் ஐயப்பான்ட்டு நான் கிளம்புவேன் முதல்ல. பட் அது நடக்காது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறமா நம்ம வயசானதுக்கு அப்புறம் போய்க்க வேண்டியது என்ன பண்றது? ஓகே. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, எனக்கு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆமா, அதனால தான் எனக்கு ஐயப்பா மேல ரொம்ப ஒரு ஆமா. பற்று அப்படின்னு. பொதுவா ஒரு ஐயப்பான்ட்டு இல்ல. இந்த ஒரு மொமெண்ட் என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா? ஆ இதான் கடவுள் சொன்னேனே. நம்பிக்கைனால. கடவுள் நம்பிக்கையில ஐயப்பன் தான் எனக்கு பெரிய மிராக்கிள் குடுத்தது அவர்தான். ஆ அதுக்கப்புறமா வந்து நான் சூப்பர் மாம் சீசன் 1 ம். ம். டைட்டில் வின்னர் நான் ஆக்சுவலி. எஸ், எஸ். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது, முகம் பார்த்து ஒரு ஜோதிடர் வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. ஓகே. அவர் வந்து தமிழ்மணின்னு அவர் பேரு. அவர் வந்து நெறைய முகம் பார்த்து ஜோசியம் சொல்றவரு. ஸோ என் ஹஸ்பண்ட் மூலியமா அறிமுகமானாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வைஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது, இவங்க தாங்க என் வைஃப்ன்னு ஃபோட்டோ மட்டும் தான் காமிச்சாரு. ம். இவங்கள நல்லா தெரியுமே, சீரியல்லாம் பார்த்துருக்கோம். என்ன பண்றாங்க? இந்த மாரி ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வின் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலங்க. அப்புறம் முகம் பார்த்துட்டு, "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வின் பண்ணிடுவாங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், எல்லா ஜோசியக்காரரும் சும்மா வந்து சும்மா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப் குடுக்குறாங்க. அப்படி சொல்றாங்களேன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து ஈரோட்ல வந்து ஒரு கோவிலுக்கு ஒண்ணு வர சொன்னாங்க. ம். அந்த கோவிலுக்கு வந்து கொடுமுடின்னு ஒரு கோவில். ம். அந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு போங்க. பேர் என்ன கோவில்? கொடுமுடி. கொடுமுடி கோவில் கொடுமுடி. பேர்? கோவில் பேரே கொடுமுடி தான். ஆ. கொடுமுடிங்கிற ஊர்ல பிரம்மனும், சிவனும் இருக்கிற ஒரு கோவில் அது. கோவில். அங்க வந்துட்டு போங்க. சோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்டின்னாங்க. எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா. நெறைய கண்டஸ்டன்ட் இருக்காங்க. நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். எல்லாமே நடக்குது. பட் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. கண்டிப்பா அவங்க தான் அங்க வின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தடவ அந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்டின்னாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட நெச்சரிச்சுட்டேன். வாங்க போலாம், வாங்க போலாம். ஃபைனல்ஸ் இறங்கிட்டு இருக்கு. நீங்க வாங்க வின் போலாம். பண்ணி ஆகணும். வின் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு மிராக்கிள் ஒண்ணு நடக்காதா? சரி நம்ம யாருக்காக தான் ஆசை இருக்காது ரியாலிட்டி ஷோ வின் பண்ணணும்னு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏதோ ஒரு நம்பிக்கை. சரி வாங்க போலாம். நம்ம கோவில் போயிட்டு வந்துடலாமே. அவர் சொன்ன அடுத்த நாளே நாங்க போயிட்டோம். நாங்க போயிட்டு கொடுமுடியில போய் கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு, அங்க வந்து அந்த குளத்துல வந்து நீராடிட்டு, அதுக்கப்புறம் போய் ஒரு ஹோமம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு, பிரம்மனையும், சிவனையும் கும்பிட்டுட்டு, அப்புறம் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆ ஃபைனலிஸ்ட் வந்து பயங்கர டஃப்பான ஃபைனலிஸ்ட். ம். எல்லாருமே கூட பார்ட்டிசிபேட் பண்ண பயங்கர டஃப். நான் வருவேன்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேனே தவிர, சரி எனக்கு 4த் பிளேஸ், 3rd பிளேஸ் அவ்வளோதான் குடுப்பாங்கன்னு தான் நான் நெனச்சேன். பட் வந்து ஒரு ரன்னர் அப் சொல்லும்போது, 2ண்ட் ரன்னர் அப் சொல்லும்போது, நான் வரலையேன்னு நெனச்சேன். சரி எனக்கு ஒரு 2வது இடம் குடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. "நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க" அப்படின்ட்டு அவங்க தனியா கேமரா டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆமா. இல்லையா? எஸ், வின்னிங் எஸ், எஸ். டீம் வந்து சொல்லுவாங்க. "நீங்க முன்னாடி டெக்னிக்கல் உட்காரு." டீம். டெக்னிக்கல் டீம் வந்து சொல்லுவாங்க. முன்னாடியே உட்காருங்கன்னு சொன்னாங்க. சரி எனக்கு 2ண்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நெனச்சேன். அப்புறம் என் பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து இது ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன் சீரியஸா. ஏன்னா நான் வந்து அந்த கோவிலுக்கு போனதுனால இந்த மிராக்கிள் நடந்துச்சா? இல்ல என் நம்பிக்கையினாலும் மிராக்கிள் நடந்துச்சான்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய மிராக்கிள் இது நடந்துச்சு. ஏன்னா அவர் ம். வந்து முகம் பார்த்து வந்து ஒரு விஷயம் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது வந்து, அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமா நெறைய விஷயங்கள் எங்க ஃபேமிலில நெறையவே நடந்திருக்கு. பெர்சனலாவே அவர் வந்து இப்போ எங்க ஃபேமிலி ஜோதிடர் ஆயிட்டாரு. சந்தோஷமா. இங்க நம்ம வாராகி டிவில நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நெறைய பேர் நான் ஃபாலோ பண்ணுவேன். ம். அவங்க வந்து அங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல நானே வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் பக்கத்துல இங்க வந்துருவாங்க. ஆ. ஆபீஸ்க்கே வந்து எங்க அம்மா இருக்கிறனால அம்மாவ கும்பிட்டு போவாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு ஆமா. நானும் பார்க்குற ஒரு இன்சிடென்ட். நம்ம வந்து எவ்ளோ நாளா பேசிட்டு இருந்தோம். எஸ். நான் வந்து உங்கள தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீங்க வாங்க வீட்டுக்கு வந்து எஸ். இன்டர்வியூ பண்ணலாம் தான் எஸ். கூப்பிட்டுட்டு எஸ். இருந்தேன். பட் வந்து எனக்கு என்ன அதுவும் தோணுச்சுன்னு நேத்து தெரியல. நைட்டு தான் நேத்து அப்ப நைட்டு தான் நான் சொன்னேன். நான் ஆஃபீஸ்க்கே வரேன் அப்படின்னு எஸ். சொன்னேன். எஸ். அம்மா வர வச்சுட்டாளே. ம். கண்டிப்பா.
சோ அந்த மூமெண்ட் பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். ஆமா. உங்களுக்கும் வாராகி அம்மனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்தி, அதை பத்தி நம்ம பேசலாம். எனக்கு வாராகி அம்மன் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் சிலையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. எனக்கு அது ப்ராப்பரா எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. ஒரு விஷயம் நம்ம கடவுள எடுத்துக்கிட்டோம்னா, அது ப்ராப்பரா பண்ணணும். இப்ப ஐயப்பனே எடுத்துக்கோங்களேன். ஐயப்பன் சிலை வச்சா ப்ராப்பரா வழிபடணும், ப்ராப்பரா நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமா இருக்கணும்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப சிலையெல்லாம் வச்சு கும்பிட மாட்டேன். எனக்கு என்ன முடியுமோ அந்த ஃபோட்டோக்கள் வச்சு தான் சாமி கும்பிடுவேன். நான் ரொம்ப நாளா வாராகி அம்மன் ஃபோட்டோ வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா ஒரு அம்மனோட ஒரு குட்டி ஒரு சிலை கிடைச்சா கூட ஓகே. இல்ல ஃபோட்டோ எனக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையே அமையல. இத்தனைக்கும் நான் வந்து நிறைய கோவில் பக்கத்துல இடங்களுக்குலாம் போயிருக்கேன். அங்க சின்ன சின்ன இதுல ஆனா பார்க்கும்போது லட்சணமாவே இல்ல. சரி அப்புறம் வாங்கிக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. வாராகி அம்மன் ஃபோட்டோ, குட்டி முருகர் கீழே உட்காந்துருக்காரு, அம்மா உட்காந்துருக்காங்க மேல. எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மா நீ வந்துட்டியா என்கிட்டங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நீ வந்துட்டியாமா அப்படின்ட்டு கொண்டு வந்து ஒரு சாமி ரூம்ல வச்சுட்டேன் நான் அவளை. சோ இப்ப வந்து எனக்கு வந்து இன்னும் எனக்கு அவ்வளவா நான் அம்மாக்குள்ள போல. பட் எனக்கு வந்து அவங்களை பத்தி நிறைய மிராக்கிள்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் நம்ம சீரியல் ஆர்டிஸ்டே நிறைய பேர் வாராகி அம்மனை வச்சு வழிபடுறாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ I still believer. உங்களோட நண்பர்களே நீங்க வழிபடுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்படி யாரெல்லாம் வாராகி அம்மனை வழிபடுறாங்க? அர்ச்சனா இருக்காங்களா, ஆங்கர் அர்ச்சனா. அவங்க வந்து பெரிய வாராகி அம்மன் டிவோட்டி தான் அவங்க. ஆமா. அவங்க வந்து அவங்க வீட்ல அர்ச்சனா அவங்க வந்து வழிபடுறாங்க. அப்புறம் தேவி பிரியா வழிபடுறாங்க நினைக்கிறேன். தேவி பிரியா அவங்க வழிபடுறாங்க. சோ இந்த மாதிரி சில பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அம்மா நம்மள ஏத்துக்கணுமே வழிபடுறதுக்கு. இப்ப பாருங்க வடை வச்சுட்டா இல்லையா கண்டிப்பா. அவங்க பிளஸிங் இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கு அவங்க இடத்துல அவங்கள பத்தி பேசணும்ன்றதுதான் நான் நம்புறேன். நீ உங்களை பத்தி கேள்விப்படும் போது நான் விசாரிச்சேன். நீங்க வந்து ரொம்ப ஆன்மீகம்ல ரொம்ப அதிகமா ஈடுபாடு இருப்பீங்க. மாலை ஐயப்பனுக்கு தாண்டி மாலையெல்லாம் போடுவீங்க. குடும்பமே மாலை போட்டு நீங்க பயணம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஊர் வந்து சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் அங்க வந்து நாங்க எப்பவுமே பொங்கலுக்கு வந்து நாங்க அங்க போயிடுவோம். பண்ணாரி அம்மன் கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அங்க எப்பவுமே என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாருமே மாலை போட்டுட்டு அவங்க வந்து கோவிலுக்கு போடுறது வழக்கம். இப்போ வந்து ரொம்ப சென்னை 45 days யூஸ்வலா மாலை போடுவாங்க. இப்போ சென்னையில இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ எல்லாம் போட முடியறது இல்லை. ஸோ அதனால போய் கோவில்ல போய் மாலை போட்டுட்டு ஒரு நாள் மாலை போட்டுட்டு அந்த பூமிதிக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். எப்பவுமே போகிக்கு முதல் நாள், அதாவது 13ஆம் தேதி வந்து எங்களோட அன்னதானம் வந்து அந்த கோவில்ல நடக்கும். என்னோட மாமனார் வந்து அங்க கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தவர் ரொம்ப முன்னாடி. ஸோ இன்னுமே அந்த வழிபாட்டுல எங்களோட இது வந்து போயிட்டு இருக்கு. எங்களோட அன்னதானம் இப்ப எல்லாமே ஃபாலோட் பை நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ அன்னதானம் கொடுத்து எங்களோட ஃபர்ஸ்ட் அன்னதானம் முடிச்சுட்டு 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த கோவில் அந்த விஷயங்கள் முடிச்சுட்டு 14ஆம் தேதி போகி அன்னைக்கு சாமிக்கு வந்து மாலை போட்டு காப்பு கட்டுவாங்க. அப்போ வந்து அந்த பூ முதிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அது ஒரு பாதி நாள் போயிடும். அப்போ திரும்ப அன்னதானம் நடக்கும். திரும்ப அதை சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரி, இதுதான் மெயின். நாங்கள் வந்து பொங்கலுக்கு போறதுக்கு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பொங்கல், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறது, அந்த தெரியும் இல்லையா கிராமத்துல காணும் பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல்லாம் அங்க செம ஃபன்னா இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா அங்க சிட்டில இருந்துட்டு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க போனா எனக்கு ஒரு நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கு, நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய கோவில் இருக்கு. ஆமா, நிறைய உங்களுக்கு உங்களோட பார்வையில. நான் வந்து பாபா டிவோட்டி. நானு பாபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமா, ஷிரடி பாபா. எங்க வீட்டுல 5 சிலை இருக்கு பாபா. வியாழக்கிழமை விரதம் தான் கண்டிப்பா. எப்பவுமே கழுத்து கூட பாபா டாலர் தான் இருக்கும். சோ பாபாவோட மிராக்கிள்ஸ் அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. சோ பாபா வந்து பாபா அப்பா தான் சொல்லி கும்பிடுவோம் நம்ம. நான் அப்படிதான் கும்பிடுவேன் வீட்டுல. பாபா அப்பா அப்படின்னு சொல்லி கும்பிடுவேன். எனக்கு பாபா அப்பா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட நம்ம இது பண்ணோம்னா அது எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது தட்டி போனாலுமே உனக்கு ஒரு நல்லதுக்காக தான் தட்டி போகுதுன்ட்டு அவர் காமிச்சு கொடுத்துருவாரு. உனக்கு ஏன் தட்டி போச்சுன்னு தெரியுமா, ரீசனும் காமிச்சு கொடுத்துருவாரு. சோ அதனால எனக்கு வந்து பாபா மேல எனக்கு ரொம்ப நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையோட போனோம், ஆண்டவா என்ன பண்றது தெரியல, அங்க மேலே இருக்கு வைஃப் ஹியர் ஐ அம் ஹியர் ன்னு இருக்கும். அத பார்த்து நீ ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படின்ற. ஆமா. உங்க லைஃப்ல சாய்பாபா அவர்கள் ஏதாவது ஏற்படுத்திய ஒரு இந்த மொமெண்ட் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு, சிலாய்க்கிற மாதிரி மொமெண்ட் ஏதாவது இருக்கு? இல்ல அப்படி இல்ல. எனக்கு வந்து ஐயப்பன் விஷயம் தான் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி இருந்தது. பட் பாபா விஷயம் எப்பவுமே நான் வந்து ஏதாவது ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் போதோ அவர் முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் போய் மெடிடேட் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு ஆன்சர் கிடைச்ச உடனே நம்மளுக்கு லேஸ் ஆயிடும் இல்லையா. நமக்கு இது பண்ணி தான் அவர் கொடுக்கணுங்கிறது கிடையாது. உனக்கு இதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு,
இப்போ உனக்கு தெளிவாயிட்டியாங்கிற மாதிரி நம்ம மைண்டை கிளியர் பண்ணிடுவாரு. ஸோ அந்த விஷயத்துல ஐ பிலீவ் இன் சாய்பாபா. சூப்பர். நான் திரைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆமா. அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகர் பக்தரா இருக்கிறத கண்டிப்பா. நான் பார்த்திருக்கேன். சோ முருகர் பக்தரா நீங்களும் இருக்கீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா. சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு முருகர் கோயில் அது முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபீல்டுக்கு வந்த புதுசுல நான் முன்னாடிலாம் வந்து டியூஸ்டே நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஓ விரதம். விரதம் தான் இருந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் சாப்பிடுவேன். வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து ரொம்ப அப்போ வந்து எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க, முருகருக்கு நீ ஏண்டி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆமா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சும்மா விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எனக்கு வந்து அது மனசுல பதிஞ்சிருச்சு. முருகர் வந்து இருக்கார் நம்மளோட அப்படின்ட்டு. ஸோ டியூஸ்டே அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். நடுவில் ஃபாலோ பண்ண முடியல. பல வருஷம் ஆச்சு நான் ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன். என்னோட மாமனார் மாமியார் ஊர் வந்து தூத்துக்குடி, அந்த திருநெல்வேலி அந்த மாதிரி சைடு. ஸோ திருச்செந்தூர் கோவில் வந்து நாங்க போனோம். இந்த ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. திருச்செந்தூர் கோவில்ல வந்து நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். அப்ப என்னோட சின்ன பையன் வந்து ஹி வாஸ் 3.5 இயர்ஸும் அந்த மாதிரி தான் இருந்தான். ஒரு 2.5 to 3.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நடக்கிற வயசு தான். அப்ப நாங்க ஃபேமிலியா எல்லாம் போயிருந்தோம். கோவில்ல வந்து ஒரு வலம் சுத்தி வந்துட்டு இருந்தோம். எல்லாம் கைப்பிடிச்சு தான் போயிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாங்க அவுட் கேட் வரும்போது சின்ன பையன் கையில இல்ல. கோவில்ல எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். உள்ளுக்குள்ள எவ்வளவு கூட்டம்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, திருச்செந்தூர் எவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துல நான் எங்க போய் தேடுவேன் அவனை. எனக்கு ஒரு நிமிஷம் குழந்தை காணனே எப்படி இருப்பீங்க நீங்க. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்னுடுச்சு. முருகா என் குழந்தை எது கொடுத்துருப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நீ இரு, என்னை கவலைப்படாம இங்கேயே இரு, நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ட்டு உள்ள போயிருந்தாங்க. உள்ள போயிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், அங்க ஒரு நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்கு உள்ளுக்குள்ளேயே. அங்க வேற ஒரு சுவாமி கோவில். அங்க ஐயர் சொல்லி அவனை உட்கார வச்சிருக்காங்க. நீ உட்காரு, உங்க அப்பா அம்மா வருவாங்க, வந்தாங்கன்னா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ கவலைப்படாத உட்காருன்னு உட்கார வச்சிருக்காங்க. இவனும் அழகா அங்கேயே உட்காந்துருக்கான் போல. இவர் போன உடனே குருக்கள் பார்த்து வாங்க வாங்க சொல்லியிருக்கான் அப்பா வந்திருக்காங்கன்ட்டு உச்சி கூப்பிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, நான் கூப்பிட்டு வந்தது நம்ம பையனை இல்ல, நான் முருகரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? இல்ல எனக்கு வந்து நிஜமா இவன் கிடைப்பான நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டம் உள்ள. கண்டிப்பா யாராவது குழந்தைய தூக்கிட்டு தான் போயிருக்கணும். நம்ம குழந்தை கிடைச்சது வந்து பிளெஸிங் தான். அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது முருகர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சின்ன முருகர், அது பாலமுருகர்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலமுருகனை தான் நான் வந்து அவனை வந்து அந்த கோவிலையே நான் கட்டி பிடிக்கும் போது முருகா என்ன என்னை வந்து காப்பாத்திட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஸோ அதனால முருகர் கோவிலுக்கு வந்து நான் சின்னவனுக்காக பால் காவடி எடுக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன் பழனியில. நான் இன்னும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றல. முருகா மன்னிச்சு. ஆமா, நான் வந்து ஒவ்வொரு தடவையும் முருகரை பார்க்கும்போது நான் வரேன், முருகா பழனிக்கு வரேன். என்னோட அந்த பால் காவடி வந்து பெண்டிங்ல இருக்கு. நான் பெரியவனுக்கு பால் காவடி எடுத்தேன், சின்னவனுக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஸோ அதனால அந்த காவடி ஒன்று பேலன்ஸ் இருக்கு. முருகரும் has done miracles in my life. ஆனா லைஃப்ல வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். லைஃப்லயே மறக்க முடியாது. ஓகே. பழனி கோயிலுக்கு போயிருக்கீங்களாமா? போயிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி அனுபவங்கள் பழனி கோயில் பார்க்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பழனி கோயில், பூம்பாறை கோவில் பத்தி கேள்வி? பூம்பாறை கோவில் நான் போனது இல்ல. பட் பழனி கோவில் நாங்க ரெகுலரா போயிருக்கோம். பழனியும் போயிருக்கோம். திருச்செந்தூர் ரொம்ப ரெகுலரா போனது உண்டு. இப்போ ரீசெண்டா தான் போகல, பட் ரெகுலரா போனது உண்டு. திருச்செந்தூர் போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்பா நம்ம திருப்பதி போவோம். இப்ப திருச்செந்தூருக்கு ஃபேமிலியா போறவங்க அதிகமா இருக்காங்க. ஆமா ஆமா. இது எப்படி பாக்குறீங்க இப்ப ரீசெண்டா? அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாரும் முருகரை பத்தி இவ்ளோ நடுவுல அந்த முருகர்ங்கிற ஒரு கடவுள் இருக்காருன்னு தான் தெரியுமே தவிர இவ்ளோ திடீர்னு பூஸ்ட் அப் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கடவுளை வந்து இவ்ளோ தூரம் வழிபடுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது he does miracles. நம்ம மனசார அந்த சஷ்டி விரதத்துக்குலாம் நம்ம வேண்டி பண்ணோம்னா அவர் மிராக்கிள் அள்ளி கொடுப்பாரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம், திருச்செந்தூருக்கு போய் நான் வேண்டினேன், இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்களா? ஆமா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து திருச்செந்தூருக்கு வா, திருச்செந்தூர் வந்துன்னா அவர் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் காமிப்பீங்க, அந்த மண்ணை மட்டும் வச்சா போதும் உனக்கு வேண்டியதை அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்க கண்டிப்பா போயிட்டு வந்துருவோம். ஓகே. இந்த மொமெண்ட்ல நானும் நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்றேன் என்னன்னா, அவங்க ஏதாவது கஷ்டத்துல இருந்தாலும் திருச்செந்தூர் போங்க. ஆமா, திருச்செந்தூர் போங்க, பழனி போங்க, முருகர் எங்க இருக்காரோ அங்க போங்க. வீட்டு பக்கத்துல இருக்காரா போயிருங்க. ஓகே. இங்க சென்னையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில்னா எது சொல்லுவீங்க? நான் வடபழனி முருகர் கோவில் போவேன். அங்க ரெகுலரா போவேன். செவ்வாய்க்கிழமை பயங்கரமா கூட்டமா இருக்கும். ட்ரை பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை போறதுக்கு. அப்படி இல்லைன்னா வேற ஒரு நாட்கள் தான் போவேன் நான். பட் வீக்லி ஒன்ஸாவது போகணும்னு நினைப்பேன். வர வச்சிருவார். ஓகே. இந்த சமயத்துல வாராகியம்மன் பக்தர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், ஏதாவது பேர் அவங்க கஷ்டத்துல பார்க்கலாம், ஏதாவது ஒரு தாட்ல பார்க்கலாம், அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்?
கடவுள் நம்பிக்கை சார்ந்து? கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்து நிறையவே இருக்கு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஐயப்பன், பாபா, முருகர். முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகர், வாராகியம்மன். ஸோ வந்து எல்லாமே வந்து கடவுள் நம்மளுக்கு இது செய்வார், அது செய்வாருன்ட்டு நம்ம நினைச்சுட்டே என்ன சொல்றது, ஃபுல் ஃபெய்த்தோட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அது நடக்கும். எதுலையுமே நம்ம வந்து டவுன் ஆகாம ஃபுல்லா முழு மூச்சோட நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம ஒரு பாசிட்டிவ் தாட்லயே பாசிட்டிவிட்டியே இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும். கண்டிப்பா. ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.